உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். கடந்த சில நாட்களாக தேவன் நம்முடைய உள்ளத்திலேயே வெளிப்படுகிறார் என்று அதை நான் சொல்ல முயற்சித்தேன். நம்முடைய மனதிலே மனசாட்சியிலே பேசுகிறார் என்று, நம்முடைய மனதிலே பேசுகிற கடவுளை கவனியுங்கள் என்று சொன்னேன். நம்மை அவருடைய சாயல் ரூபத்திலே சுவாபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறபடியால் நாம் தேவனுடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள். ஆதலால் தேவனுடைய சுவாபத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஒழிய மிருக சுவாபத்துக்கு அல்லது உலகத்தில் இருக்க பாவ சுவாபங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடாது என்று சொன்னேன். நம்முடைய ஒரிஜினல் சுவாபம் தேவனுடைய சுவாபம். ஆதாம் பாவம் செய்த பிறகு வந்த சுபாவம் அந்த பிசாசுடைய சுபாவம். அதனால் இந்த ரெண்டு சுபாவமும் உலக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனதிலே போராடி கொண்டிருக்கிறது. இதில் எந்த சுபாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அந்த சுபாவம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் கடவுளுடைய சுபாவத்துக்கு உங்கள்கிட்ட இடம் கொடுத்தீங்கன்னா கடவுளுடைய சுபாவத்துக்கு கடவுளுடைய ஆவியானவர் உங்களை நடத்துவார். நீங்கள் பிசாசுடைய சுபாவத்துக்காக இந்த உலக பாவ சுபாவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னா அந்த பிசாசின் ஆவி உங்களுக்கு நமக்கு நல்ல கண்ட ஐடியாவை கொடுத்து கண்ட பாவங்களில் கொண்டு போய் முடிவில் நரகத்தில் கொண்டு போய் தள்ளுறதை பற்றி அது பார்க்குறோம். இப்படி அநேக காரியங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய மனசாட்சியில் நல் மனசாட்சி இருக்குதுன்னு சொன்னோம், துர்மனசாட்சி இருக்குதுன்னு சொன்னோம், அப்புறம் சூடுண்ட மனசாட்சி இருக்குதுன்னு சொன்னோம், குற்ற மனசாட்சி இருக்குதுன்னு சொன்னோம், பலவீனமான மனசாட்சின்னு சொன்னோம். இதெல்லாம் நம்மளாக உண்டாக்கிக்கிட்டது கிடையாது. நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக எப்படி வைத்திருக்கிறோமோ அதற்கேற்றாற்போல் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்கிறோம் என்று நமக்கும் காட்டுவதற்கு அது இருக்கிறது. நம்ம போய் இன்னொருக்கா புதுசாக ஆண்டவர் கடவுள்கிட்ட போய் சொல்லி நான் இப்படிப்பட்ட ஆள் ஒன்றும் சொல்ல வேண்டியதே கிடையாது. அவருக்கு நம்மை உள்ளும் புறமும் தெரியும். ஆனால் நமக்கு தெரியணும்ல. இப்போ இந்த மனசாட்சி, நல் மனசாட்சி, நம்ம ஒழுங்காக வாழ்ந்திருந்தால் நல் மனசாட்சி இருக்கும். குற்றங்கள் செஞ்சுருந்தாக்கா குற்ற மனசாட்சி இருக்கும். தொடர்ந்து குற்றங்களை செஞ்சு அந்த மனசாட்சியை மழுங்க பண்ண பார்த்தா சூடுண்ட மனசாட்சி இருக்கும். அப்புறம் துர்மனசாட்சி, எப்பயாவது கெடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி ஒரு மனசு இருந்தாக்கா துர்மனசாட்சி, கேடு கட்டா மனசாட்சி அது அப்படி இருக்கும். சில காரியங்களில் எது நல்லது கெட்டதுன்னே தெரியாமல் இருந்தால் அதை பலவீனமான மனசாட்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மனசாட்சியிலேயே பலவிதமான காரியங்கள் உண்டு. இப்படி இது மனசாட்சியில் நாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு நமக்கே அது தெரிய பண்ணுது. அதனால் நாம் எப்படி கடவுளுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்னன்னு கடவுள் நமக்கு இந்த மனசாட்சி மூலமாய் நமக்கு விளங்க பண்ணுகிறார். எப்படி கடவுளுக்கு நம்மை பற்றி உள்ளும் புறமும் தெரியும். நம்ம போய் நான் எப்படி ஆளுன்னு அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும்படியாக நம்முடைய மனசாட்சிக்குள்ளேயே அவர் பேசி இப்படி பலவிதமான மனசாட்சியை உண்டு பண்ணுகிறார். நம்ம ஒழுங்காக இருந்தால் நல் மனசாட்சி இருக்குது, குற்றம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் குற்ற மனசாட்சி வருது. தொடர்ந்து குற்றம் செஞ்சு மனசாட்சியை மழுங்க பண்ண பார்த்தா அது சூடுண்ட மனசாட்சி ஆயிடுது. அப்புறம் துர்மனசாட்சி, எப்போவுமே கெடுதான் செய்வேன், யார் வேணாலும் கெடுப்பேன், அதுதான் எனக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் துர்மனசாட்சி. அங்கே நம்ம கெட்டவன் அப்படிங்கிற நினப்பு அவங்க இருதயத்தில் வந்துடும். அதைத்தான் துர்மனசாட்சி அப்படின்றான். அடுத்து பலவீனமான மனசாட்சி, எது நல்லது கெட்டது தெரியலங்க.
கடவுள் என்ன சொல்கிறாருன்னே தெரியலங்க, கடவுளை சித்தம் என்னன்னு தெரியலங்க. அது விளங்காத காரியம். அதாவது கடவுளை விட்டு தூரமாக இருக்கிறாங்க. கடவுள் ஒன்று சொன்னால் இவங்க அவர் சொல்கிறத கேட்காம செவிட்டுத்தனமாக இருந்துக்கிட்டு அதை ஒன்றும் கவனிக்காமல் தனியாக மூலையில் உட்காந்துக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது தெரியல, நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மனசாட்சிகள் மூலமாக நாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கோம், கடவுள் நம்மளை எப்படிப்பட்ட ஆளாக பார்க்குறாருங்கிறதே இதை நீங்கள் பார்த்துடுறீங்க. நீ நல் மனசாட்சியோடு இருந்தால் நீ நல்லவனாக இருக்கப்பா அப்படின்னு அவரே நமக்கு சொல்கிறார். அந்த மனசாட்சி மூலமாக நம்ம குற்றம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சியை நமக்குள்ளே உண்டாக்கி விட்டு இப்படி இருக்கியா அப்படி சொல்கிறாரு. தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாக்க மனசாட்சியை மழுங்க வைக்க பார்க்குற வேலை அது. நீ அப்போ உன் மனசாட்சியவே நீ மழுங்க வச்சுக்கிட்டு துர்க்காரியங்களை கெட்ட காரியங்களை தான் செய்வியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடுத்து துர்மனசாட்சின்னா போய் அங்கே முடிஞ்சிருது. நான் கெட்டவன் தாங்க, நான் நல்லவன் கிடையாது, நான் அக்கிரமம் தான் செய்வேன், நான் அக்கிரமம் செஞ்சு தான் பொழைப்பேன், நான் இப்படி பொழைச்சா உனக்கென்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட மனசாட்சி இருக்க ஆளுங்க அவன் தன்னை தான் கெட்டவேன்னு சொல்லிக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. துர்மனசாட்சி. யாவது இப்படி ஆளுங்க எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய மனசாட்சிக்குள்ளே மனதுக்குள்ளே எது ஒழுங்கு, எது நியாயம், எது நல்லது அப்படியெல்லாம் நம்ம மனசாட்சிக்குள்ளே சொல்ல தானே செய்யுது. எது நியாயம், எது நல்லது, எது ஒழுங்கு, இதெல்லாம் இப்போ நான் சொல்ல மனசாட்சிகளை தவிர இதெல்லாம் சில விவரங்களாக இருக்குது நமக்குள்ளே. இதனால தான் ஒவ்வொரு ஜாதி ஜனமும் அவங்க ஊர் இது நியாயம், எங்கள் ஊர் நியாயம் அது அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி உலகத்தில் இருக்க எல்லா ஜாதி ஜனங்களும் தங்களுக்கென்று ஒரு நியாயமான பழக்க வழக்கங்கள், நியாயமான பிரமாணங்கள், சட்டங்கள், அதை தான் கொஞ்சம் நல்லா ஒழுங்குபடுத்தி செய்கிற போது தேசத்தின் சட்டம் அப்படின்னு கொண்டு வந்துடுறோம். அப்போ நியாயமான பிரமாணங்களை சட்டங்களாக அந்தந்த ஜாதி ஜனம் அந்தந்த ஊருக்கென்று வைத்திருக்கிறது. இப்படி அந்த சட்டங்களின் ஒழுங்கின்படி நாம் வாழும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பெல்லாம் சட்டங்களை மீறுறோமோ அப்போல்லாம் பிரச்சனை. அப்படியானா அந்த பிரச்சனை எப்படி வருது? அரசாங்கத்து மூலமாக வரும், இல்லை ஊர் பழக்க வழக்கம் சட்டங்கள்னால் அந்த ஊர் தலைவர்கள் மூலமாக அந்த காரியங்கள் மீறினாக்க தண்டனை வரும். இது எல்லாவற்றையும் நான் என்ன சொல்ல வர்றேன், பூமியில் நடக்கிற மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கிற சகல காரியங்களையும் நீங்கள் உங்களுடைய மனதிலே எப்படி காண்கிறீர்கள்? உங்களுடைய மனதிலே எப்படி காண்கிறீர்கள்? உங்களுடைய மனதில் எல்லாம் தெரிகிறது. ஒருவேளை ராக்கெட்டில் போய் சூரியனில் இறங்கி அது எப்படி நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய சமுதாயம் பற்றி இந்த உலக மக்கள் எல்லோரும் மனுஷர் தானே, எல்லோரும் தேவனுடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கப்பட்ட மனுஷர் தானே. அந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிமைப்படுத்தணுங்கிறான், அடிமையாக வைக்கணுங்கிறான், ஒழுங்காக சம்பளம் கொடுக்கக்கூடாதுங்கிறான், ஏதோ ஊற்றுல கஞ்சியை குடிச்சிட்டு வேலையை பாருங்கிறான். ஆனால் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக நடத்துறதுக்காக கர்த்தர் உண்டாக்கி வச்சார் இல்லையே. எல்லாரோட அன்பாக இருந்து ஒருவேளை ஒருத்தர் விழுந்து கிடந்தால் அவனை தூக்கி விட்டு, உனக்கு இல்லாமல் போயிருந்தால் அவனுக்கு நேரம் சாப்பாட்டை கொடுத்து, துணிமணி இல்லாத சரி ஏதோ ஒரு உதவியை செஞ்சு எல்லாரும் ஊரில் நல்லா வாழ்கிறதுக்கு அந்த ஊர் தலைமைகள் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த மக்களும் அது கூட சேர்ந்து ஒத்து போகணும். அன்பானவர்களாய், உதவி செய்கிறவர்களாய், நல்லவர்களாய், இது எல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கிறது தானே. நம்முடைய மனதுக்குள்ளே இப்படிப்பட்ட பிரமாணங்களை கடவுள் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இங்கே பாருங்க, கடவுள்னாக்கா உள்ளத்தை கடந்தவர். இப்போ கடவுள் நமக்குள்ளே குடியிருக்கலே நம்ம சொல்கிறோம். ஆனாலும் பல தீய ஆவிகள் இந்த மனுஷருக்குள்ளே குடியிருந்துக்கிட்டு பலவிதமான வியாதிகளையும் பல விதங்களில் பைத்தியங்களையும் உண்டாக்குகிறது. கால் பைத்தியம், அரை பைத்தியம், முக்கா பைத்தியம், முழு பைத்தியம். முழு பைத்தியம்னோம்னா அவன் மனசு அவன் கண்ட்ரோலில் இல்லை. அவன் மனசு அந்த மனசை ஒரு 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 பெரிய பாத்திரத்துக்குள்ள போட்டு மூடி வச்சுவிட்டு அங்கே வேற ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு வேலை செய்கிற மாதிரி. பிசாசு பிடித்தவர்கள்
அந்த விஷயத்தில் நம்ம இதை தெளிவாக பார்க்கலாம். அந்த ஏற்கனவே இருந்த மனுஷனுடைய சுய புத்தியாக இருக்காது, வேற ஒரு ஆள் உள்ளுக்கு இருந்து அந்த வேற ஒரு ஆளோட குரலில் கூட அது பேசிக்கிட்டு இருக்கிறானே. அப்போ இதையெல்லாம் நீங்கள் பார்த்து நான் என்ன சொல்ல வரேன், இந்த சமுதாயத்தில் நடக்கிற காரியங்களும் கூட எல்லாமே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் தெரிந்திருக்கிற விஷயந்தானே. கடவுள் அன்பாக இருக்கிறார். அப்படியான நம்ம அன்பாக அவருடைய பிள்ளைய அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தில் நம்ம இருந்தாக்க நம்ம அன்பு நமக்குள்ளே இருக்குதா? அல்லது இந்த பிசாசோடைய சுபாவத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, போட்டி, எரிச்சல், கோபம், சண்டை, ஒருத்தர் வெட்டி கொள்வது, யுத்தம் பண்ணுறது. இன்னைக்கு பாருங்கள், சில தலைவர்கள் தாங்க தலைவர்கள் ஆகணும்னு சொல்லி, அப்புறம் இந்த தலைமையை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி எவ்வளவு பேரை ஜனங்களை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. யுத்தத்தில் கொண்டு போய் போட்டு அவங்க தங்களுடைய பதவியை காப்பாற்றணும். அதுதான் பாருங்கள், பதவியை பெரிய தேசத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், எந்த ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எந்த பிரசிடெண்ட்டு, எந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, அவங்க தங்களுக்கு பதவி ஏதோ கோளாறு ஆயிரும்னு நினச்சா பக்கத்து நாட்டோட யுத்தத்துக்கு போவாங்க. பற்றியா அந்த நாட்டுக்காரன் நம்ம கூட சண்டைக்கு வர்றான், நம்மளை அடிமைப்படுத்த பார்க்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை இந்த ராஜா தனக்கு சாதகமாக்கிக்கிறவான் ஜனங்களுடைய மனதை. அப்போ அடுத்தவங்களுடைய யுத்தம் போனால் அங்கே ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க. ஹிட்லருடைய காலத்தில், அவனுடைய வாழ்நாள் காலத்தில் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. மனுஷன் தானங்க, மனுஷனை எவ்வளோ மனுஷனை கொண்டிருக்கிறான். சரி, ஜோசப் ஸ்டாலின் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் 1.5 கோடி ஜனங்களை 1,50,000 1,50,000 ஜனங்களை, தங்களுடைய தேசத்து ஜனங்களையே யுத்தத்துக்கு போக வச்சு அதையும் இதையும் பண்ணி கடைசிக்கு அவ்வளோ பேரை கொண்டிருக்கான்னு சொல்லி வரலாறுங்க, நானாக சொல்கிறேன். அப்போ கீழே தரைமட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாவம் செய்கிறாங்க, கொஞ்சம் உயர்ந்த அளவில் இருக்கிறவங்க அப்புறம் அவங்களுக்கு ஏற்ற அளவுக்கு பாவம் செய்கிறாங்க, ஒரு பெரிய பதவி கிடச்சா அப்போ அவங்களுக்கு ஏற்ற லெவலில் பாவம் செய்கிறாங்க, ராஜாவை வச்சுட்டு அவனுக்கு ஏற்ற அந்த லெவலில் பாவம் செய்கிறான். இதை நீங்கள் இங்கே வரலாற்றில் மட்டும் இல்லை, பைபிளில் எழுதியிருக்கிறதையும் பாருங்கள். எந்த ராஜா எங்கே யுத்தத்துக்கு போனால் எவ்வளோ பேர் செத்தாங்க. அசீரியா ராஜா யுத்தத்துக்கு வந்தானா, அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் எசேக்கியா ராஜா அங்கே ராஜாவாக இருந்தானா. ஐயோ கடவுளே என்னை காப்பாற்றணும், வேறு வழி இல்லை, எங்களால் போய் யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி மண்டாடி ஜெபம் பண்ணானா. அன்றைக்கி ராத்திரி ஒரு தூதன் புறப்பட்டு அசீரியா ராஜாவுடைய அந்த ஆர்மி மிலிட்ரியில் 1,85,000 பேரை கொண்டு போட்டானா. அப்போ 1,85,000 பேர் அந்த அசீரியா ராஜா வீம்புக்கு சண்டைக்கு போய், வீம்புக்கு யுத்தத்துக்கு போய் அந்த தேசத்தை பிடிக்கணும், அங்கே கொள்ளையடிக்கணும். இது அசீரியா ராஜா மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ராஜாக்களும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அங்கே உலகத்தில் இருந்த எல்லா ராஜாக்களும் ஏறக்குறைய அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. போய் அடுத்த ஊரில் கொள்ளையடிச்சிட்டு வந்து இவங்க நல்லா இருக்கணும். அப்புறம் அவன் என்ன பண்ணுவேன், அடுத்த வருஷம் இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போய் அவன் நல்லா இருக்குன்னு நினைப்பான். நான் இதை சொல்லலை, மனுஷனுடைய புத்தியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். மனுஷனுடைய புத்தி, கடவுள் உண்டாக்குன சுபாவம் வந்து அன்பானது. ஆனால் இங்கே நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் குஸ்தி, சண்டை, பொறாமை, போட்டி, எரிச்சல், கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள். இது வந்து யாருடைய புத்தி? அப்போ நம்முடைய மனதுக்குள்ளே கடவுள் சொல்கிற அந்த சுபாவமும் நமக்குள்ளே வருகிறது. பிசாசு எப்படி கெடுத்து நாசமாக்குகிறானோ அப்படிப்பட்ட சுபாவமும் நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது. அதனால தான் எல்லா மனிதர்களுக்குள்ளும் 2 ஆள் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. 2 பேர். ஒரு நேரம் எப்படி இருக்கிறான், ஒரு நேரம் அப்படி இருக்கிறேன். ஏங்க இப்போ நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சியும், எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்ச இருதயத்தை உடையவர்களாக தானே நீங்கள் இருக்கீங்க. கடவுள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நீ என் பிள்ளை,
என் குடும்பத்தில் பிள்ளையாக இருக்கிற, நான் உன்னை கட்டாயப்படுத்தி தான் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லலை. என்னுடைய சுபாவம் அன்பான சுபாவம், நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற சுபாவம், அது மாதிரி நீ இருக்கிறது தானே நல்லது. நான் தானே உண்டாக்குனேன், நான் தானே உன்னை உண்டாக்குனேன். இப்போ நீ நான் எனக்கு விரோதியாக இருக்கிற அந்த பிசாசு, அவன் போட்டி பொறாமை, கொலைகள், வெறிகள், பாலியல் பலாத்காரங்கள், இப்படி லஞ்சங்கள், ஊழல்கள், எல்லாவற்றையும் அந்த உலகத்து மனுஷன்ட்ட பிசாசில் உண்டாக்கியிருக்கேன். அந்த குணமும் உங்கள்கிட்ட வருதுங்கன்னா அதை வேண்டான்ல நீ சொல்லணும். நீ ஏன் பிள்ளையாக இருக்கணும். இப்போ வீடுகளில் சில உயர்ந்த குடும்பங்கள் இருக்கும். அவங்க பிள்ளை தரங்கட்ட காரியங்களை செய்யும்போது, ஏன்டா இந்த குடும்பத்தில் பிறந்தா நீ இப்படி செய்கிற அப்படின்னு அவங்க கேட்குறது இல்லையா? அப்படியானா அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு தரம், நல்ல தரம் இருக்கிறது. அதற்கேற்றாற் போல வாழ வேண்டும் என்று இந்த உலகத்து மக்களே சொல்லுகிறார்கள். அப்படியானா இந்த உலகத்து மக்கள் அப்படி சொல்லும்போது, நம்மை விட மேலான கடவுள், நம்மை உண்டாக்கினவர் ஆனால் சொல்கிறாரு, பிசாசு இருக்கான், அவன் இந்த கெட்ட கெட்ட காரியெல்லாம் சொல்லுவான், நீ அவன் பேச்சை கேட்காத, அவனோட சேர்ந்து போகாத, அவனை ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத, அவன் சொல்கிறத கேட்காத, நீ ஏன் பிள்ளையாக இருந்தால் நீ இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடியும் போது என்கிட்ட பரலோகத்துக்கு வந்துடலாம். இந்த ஆத்மாவுக்கு சாவு கிடையாது, நித்திய காலமாய் நீ என்னோட கூட பரலோகத்தில் இருக்கலாம் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அதுக்கு அதை வேணுமா வேண்டாமான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறமை நமக்கு இருக்கிறது. ஃப்ரீ வில். நாம் விரும்பினா கடவுளோட கூட இருக்கலாம், நாம் விரும்பினா பிசாசு கூட இருக்கலாம். நாம் விரும்பினா நல்லவனாக இருக்கலாம், நம்ம விரும்பினா கெட்டவனாக இருக்கலாம். நம்ம விரும்பினா அன்பான காரியங்களை பேசலாம், இல்லை நம்ம விரும்பினா விஷத்தனமான காரியங்களை பேசி 4 பேருக்கு சண்டை மூட்டி விடலாம். நாம் விரும்பினா 4 பேருக்கு உதவி செய்யலாம், நாம் விரும்பினா இல்லாட்டி 10 பேருக்கு கொள்ளை அடிச்சுட்டு வந்து நம்ம அனுபவி எல்லாம் செய்யலாம். நன்மையோ தீமையோ உங்களுக்கு தெரியாதது என்ன? ஆனால் கடவுள் நம்மகிட்ட இருந்து சொல்கிறாரு, ஒழுங்காரு. எங்க நம்ம மனசுக்குள்ளே அதெல்லாம் அந்த சத்தம் கேட்கலையா? மனதின் சத்தம், உங்களுடைய மனதின் குரல். உங்களுடைய மனதின் குரல் என்ன சொல்லுது? உங்களுடைய மனதில் உங்கள் மனசு என்னங்க சொல்லுது? உங்கள் மனசு என்ன சொல்லுது? நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒழுக்கம். நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கு வேற, ஒழுக்கம் வேற. நல்ல ஒழுங்கில் இதுதான் ஒழுங்குன்னு சொல்கிறது. அந்த ஒழுங்கான பாதையிலே வாழும்போது ஒரு நல்ல குணம், நல்ல ஒழுக்கமான குணம் நமக்குள்ளே உண்டாகிறது. அதான் நல்ல ஒழுக்கம்னு சொல்கிறான். எல்லா ஸ்கூல்லையும் நான் படித்தப்ப நல்ல ஒழுக்க கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்றைக்கி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல தான் செய்கிறாங்க. ஆனால் மாரல்னால் என்னன்னே தெரியாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க, மாரல்னால் என்னென்னு தெரியாத பெற்றோர்களாக இருக்காங்க, மாரல்னால் என்னென்னு தெரியாத டீச்சர்ஸுமாக இருக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் தாங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்க்குறதில்ல. ஏன் கொடுத்த வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும்ல. ஆனால் அவன் அதுக்கு மேலே வேலை வாங்குகிறேன், அடிமைத்தனம் பண்ணுறான், அடிமைத்தனத்தில் வைக்கிறேன், ஓவர் டைம் வேலை வாங்குகிறேன், சம்பளம் கொடுக்குமா, அது அவன் பாடு. அப்போ நீங்கள் அங்கே வேலை பார்க்கலாம், இல்லாட்டி அதை விட்டுட்டு ஓடிடலாம். நீங்கள் கடவுளுக்கு பிரியமாக வாழுவேன்னு இருதயத்தில் ஒரு தீர்மானம், இதைத்தானே கடவுள் கேட்குறாரு. நான் இனிமேல் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வேன், என் இஷ்டத்துக்கு நான் வாழ போகிறதில்ல. என் இஷ்டம்னு சொன்னால் என்னது? நமக்கு இஷ்டங்கள்லாம் நிறையா வருது. திருடணும், பொய் சொல்லணும், பாலியல் குற்றங்கள்லாம் அந்த சைட் அடிக்கணும், அப்புறம் கிடைச்சாக்க ஏதாவது தப்பாக செய்யணும், அப்புறம் பொய் சொல்லணும், ஏமாற்றணும், களவு செய்யணும், அப்புறம் வேண்டாத தப்பான காரியம்னு தெரிஞ்சாலும் அது ஆசையாக இருக்குது. எல்லோரும் பார்க்குறப்ப நிறைய பேர் ஒழுங்காக இருக்கிறவங்க தனியாக இருக்கிறப்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க. ஒரே ஆள் நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறப்ப நல்லவனாக இருக்கிறவன் தனிமையில் அவன் அவ்வளோ நல்லவனாக இருக்கானா? ஏன் அப்புறம் இந்த ஆபாச படங்கள் எல்லாம் தனியாக பார்க்குறாங்க? ஏன் ஆபாச படம் தானே, எல்லோரும் கூட உட்காந்துக்கிட்டு வாங்கடா 10 பேர் உட்காந்து ஆபாச படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வேண்டியதானே?
அப்போ இது வந்து கெட்டது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம பேர் நல்ல பேர் கெட்டு போயிடும். அதனால் வெளியில் இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கணும். தனியாக போனோம்னா ஆபாச படம் பார்க்கணும், அந்த மாம்ச இச்சையின்படி எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை. அதில் தான் ஏகப்பட்ட உலகத்து மக்கள் போய் மாட்டிக்கிட்டு பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். விபச்சாரம், வேசித்தனம் மலிந்து கிடக்கிறது. அப்புறம் ஓரின சேர்க்கை. விபச்சாரம் வந்து பாவம் இல்லைன்னு இப்போ தேசங்களில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேசித்தனம் எல்லா பட்டணங்கள்லேயும் எல்லா ஊர்கள்லேயும் இவ வந்து வேசி அப்படின்னு சொல்லி பிராண்டடாக கொஞ்சம் இருக்கிறாங்க. திண்டுக்கல்லில் அந்த ரெட் லைட் ஏரியா இருக்குது, நீங்கள் போங்க. இந்தியாவில் எல்லா பட்டணங்கள்லையும் ரெட் லைட் ஏரியா இருக்குது. அங்கே விபச்சார விடுதிகள், விபச்சார ஹோட்டல், தங்கும் விடுதி இல்லை, அது வந்து விபச்சார விடுதிகள். அங்கே போனால் ஏதோ ஒரு காசை கொடுத்தா அங்கே ஒரு பொண்ணு வருவா. அது அதை சட்டத்தின்படியே நடத்துகிறார்கள். இப்போ பாம்பே, கல்கத்தா, டெல்லி எல்லாம் போனீங்கன்னா, பெரிய பட்டணங்கள் பெங்களூர், சென்னை போனீங்கன்னா அங்கே சட்டத்தின்படியே பாலியல் தொழில் செய்கிறவர்கள் அப்படின்லாம் இருக்காங்க. ஏங்க இப்படி தான் பிழைக்க சொல்லி கடவுள் சொன்னாரா? இதுதான் நம்ம மனசுக்குள்ளே அதான் சரின்னு தெரியுதா? நீங்களே சொல்லுங்கள். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, விபசாரத்திலே கிழவியானவளை. விபச்சாரம் பண்ணி அதில் கிளவி ஆகிட்டாலாம். அப்புறம் வேறு எவன் வந்து இவளோட நான் எனக்கு விபச்சாரம் பண்ண கூட வான்னு சொல்லி கேட்பேன், வரமாட்டான்ல. அப்போ விபச்சாரத்திலே கிளவியானவளே, இது ஒரு வார்த்தை தான் எனக்கு தெரியும், மற்றபடி அதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நம்முடைய இருதயத்துக்குள்ளே எல்லாமே தெரியுதே. நம்முடைய இருதயத்தில் நம்ம நல்லவனாக இருக்கணுங்கிற ஆசை இருக்கே. நம்ம தனியாக இருக்கிறப்ப கெட்ட காரியங்கள் செய்யணும் ஆசை வந்தாலும் கூட எந்த ஆசைக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? நம்ம தேவனுடைய பிள்ளையா, தேவனுடைய சுபாவம், அந்த நன்மை, அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த உதவி செய்யக்கூடிய தன்மை, சாப்பாடு இல்லாதவங்க, நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட கொஞ்சம் பங்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி. ஆனால் உலகத்தில் ராஜாக்களை பாருங்கள், மந்திரிகளை பாருங்கள், எல்லாம் தனக்கே வேணும்னு சுருட்டிக்கிட்டு ஏழைகள்கிட்ட கொள்ளையடித்து பிளண்டரிங் த பூவர், பிளண்டரிங் த நேஷன். ஆனால் உலகத்தில் நடக்குது. ஒரே தலைமுறையில் நான் உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆகிட்டேன்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான். எங்கே நியாயமாக சம்பாதிச்சதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ இன்றைக்கி ஒரு ஆள் ஒரு தொழில் செய்கிறான், அப்போ சென்ட்ரிங் ஒர்க்கு ஒரு ஆள் செய்கிறான். இப்போ அவன் பிள்ளைய வந்து சென்ட்ரிங் ஒர்க்கை நல்லா பழகிக்கிட்டு கான்ட்ராக்ட் எடுத்து அவன் செய்கிற அளவுக்கு வந்தாக்க ஓகே, அது நல்லா ஒரு முன்னேற்றம் வந்துடுச்சுன்னு சொல்லுவான். ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கிறவன் அவன் பிள்ளைகளை அந்த ஆஃபீஸ் மேனேஜர் அளவுக்கு கொண்டு வந்துட்டா சரி, சந்தோஷம். ஆனால் அந்த மொத்த மில்லே எனக்கு சொந்தமாகணும், அது பெரிய தப்பான வழியில் தான் போய் அதை செய்ய முடியும். சரி, இப்போ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு பிரச்சனை நம்ம மனசு. நாம் உண்டாக்கப்பட்டது தேவனுடைய சாயலில். கடவுள் நம்மளை உண்டாக்கினப்ப நான் அதெல்லாம் மொழி சொல்லிட்டேன். மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் செஞ்சார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த உலகம், இந்த பூமி, இதில் மலைகள், பள்ளத்தாக்குகள் எல்லாவற்றையும் வந்து செடிகள், கொடிகள், மரங்கள், அதில் இருக்கக்கூடிய கனி வகைகள், அப்புறம் இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், மீன்கள், அப்புறம் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில் மனுஷனை மட்டும் இவங்களை காட்டில் வித்தியாசமாக நமது சாயலிலே நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படி சொல்லிக்கிட்டு மனுஷனை உண்டாக்கியிருக்கார். அப்போ அவருடைய சாயல், ரூபம், அவருடைய சுபாவம் மனுஷனுக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் கவனிங்கன்றேன். உங்களுக்குள்ளே கடவுளுடைய சுபாவம் இருக்கிறதே, அதே சமயத்தில் உங்களோட போட்டி போட்டுக்கொண்டு வரக்கூடிய பிசாசுடைய சுபாவமும் இருக்கிறதே. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அது இல்லைன்னு கூட வச்சுக்கிடுவோம். நியாய தீர்ப்பு கட்டாயமாக இருக்குது. அது நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய காலத்தில் பரலோகமாக நரகமானு தீர்மானிக்கிறது. அது இல்லைன்னு கூட வச்சுக்கிடுவோங்க. ஆனால் நீங்கள் நல்லவனாக இருக்கணுங்கிற ஆசை உங்களுக்குள்ளே இல்லையா?
நல்லவனாக இருந்தால் உங்கள் இருதயம் சந்தோஷப்படலையா? நீங்கள் நல்லவனாக இருந்தாக்க எவ்வளோ பேர் எப்படி இருந்தாலும் நான் என்னை நல்லா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே சந்தோஷப்படுறது இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்களை நல்லவனாக இருக்கணுங்கிற ஆசையை நமக்குள்ளே ஊட்டியது யார்? நம்மை உண்டாக்கின கடவுள். நம்முடைய மனசாட்சிக்குள்ளே, நம்முடைய மனதுக்குள்ளே பேசுகிற கடவுள். நீ ஏன் பிள்ளடா, நீ போய் கழுத மாதிரி ஏன் பன்றி மாதிரி வாழணும்னு நினைக்கிற? நீ கன்றுக்குட்டி, நீ நல்ல ஆட்டுக்குட்டி, நீ ஏன் போய் பன்றி மாதிரி அந்த சேற்றில் புரண்டு டுருன்ட்டு அப்படியே வாழணும்னு நினைக்கிற? இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ அசுத்தமாக இருக்கிறது. அப்போ கடவுள் நம்முடைய உள்ளத்தில் பேசுகிறாரு. இங்கே பாருங்க, நியாயத்தீர்ப்பு இல்லைன்னு கூட வச்சுக்கிறோம்னு சொன்னேன், ஆனால் நியாயத்தீர்ப்பு இருக்குது. மனிதர்கள் மரித்த பிறகு நியாயத்தீர்ப்புக்காக கடவுள் முன்பாக போய் நிற்பார்கள். அங்கே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நீ என் பிள்ளையா வாழ்ந்திருந்தா வா பரலோகத்துக்கு, இந்த பிசாசிற்கான அவன் பிள்ளையா வாழ்ந்திருந்தா போ, அவன் போகிற இடத்துக்கு போ, அவன் நரகத்துக்கு போகிற நீயும் போ அப்படின்னு சொல்லிடுவார். அந்த இந்த பூமியில் மரித்த பிறகு இந்த ஆத்மா இருக்கிறதே, மனிதனோட ஆவி ஆத்மா, இதுக்கு சாவே கிடையாது. இன்றைக்கி அநேகர் இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறத விட தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறாங்க. ஆனால் தற்கொலை பண்ணிட்டு நரகம் போவாங்க பாருங்க. ஏங்க அந்த நரகத்தில் தற்கொலையாவது பண்ண முடியுமா? அங்கே தற்கொலையும் பண்ண முடியாது. நித்திய 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 காலமாய் நரகம் வேதனை. இன்றைக்கி ஒரு கூட்டம் ஜனம் சொல்கிறாங்க, இந்த பூமியில் ஏதாவது கொஞ்சம் அக்கிரமம் பண்ணிட்டா, சேட்டை பண்ணிட்டா, பாவம் செஞ்சுட்டா, அதுக்கேற்றாப்புல உத்தரிச்சுட்டு அப்புறமேல் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. நியாயம் மாதிரி தெரியுதோ? ஆனால் இந்த மாதிரி அக்கிரமம் அநியாயம் பாவமெல்லாம் செய்கிறப்ப யார் கூட சேர்ந்து அந்த அநியாயம் அக்கிரமம் பாவமெல்லாம் செஞ்சேன்? பிசாசு கூட சேர்ந்து. கடவுள் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, வாழ்நாளெல்லாம் சொல்கிறாரு, இல்லைடா அவன் பக்கம் சேராத, அவன் பிசாசு, அவன் எனக்கு எதிரி, நீ அவன் கூட சேர்ந்தா அவன் கூட போக வேண்டி வரும் சொல்கிறாரு. ஆனால் இந்த உலக ஞானம் என்ன சொல்லுது? 100 கிலோ பாவம் செஞ்சுருந்தா 100 கிலோவுக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு பரலோகம் போய்க்கலாம் அப்படின்னு அது சொல்லுது. ஒரு கூட்டம் ஜனம் சொல்லுது, நன்மை தீமையை தராசில் வச்சு நிறுத்து பார்த்தா எது அதிகமாக அதுக்கேற்றாப்புல பரலோகமாக நரகமாக வரும்னு அப்படி ஒரு கூட்டம் சொல்கிறாங்கங்க. இதுவும் கூட நியாயமாக தானே தெரியுது. ஆனால் நியாயமா? இயேசுநாதர் வந்தார், ஒரு மனுஷன் எப்படி நல்லா வாழணுங்கிறத நான் மனுஷனுக்கு காட்டுறேன்னு வந்தார். இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் அக்கிரமக்காரனாக இருக்கேன், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், மனசாட்சியில் பேசுகிறேன், உள்ளுணர்வில் பேசுகிறேன், ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறான். இப்போ நான் ஒரு மனுஷனை எப்படி வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு வந்தார், வாழ்ந்தார். அவர் மேலே எத்தனையோ காரியங்களை சண்டை போடுறதுக்கு சொல்லிட்டு சண்டை போட வந்தாங்க. அவர் கேட்டார், என்கிட்ட பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும்னாரு. ஒருத்தர் கூட வாயை திறக்கல. அடுத்து கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும், என்கிட்ட பாவத்தை சொல்லு அப்படின்னு கேட்டார். ஒருத்தர் வாயை திறக்கலை. அப்படியானா இவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டினார். இப்போ நாம் எப்படி வாழணுங்கிறத நமக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு சாட்சியாக, ஒரு அடையாளமாக, எடுத்துக்காட்டாக வந்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் இவர் தான் தேவனுடைய குமாரன், இந்த மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறேன் என்றவர். பரிகாரம் எல்லாத்துக்காகவும் செஞ்சார். ஆனால் யாருக்கு பலிக்கும்? உலகத்தில் மனுஷனாக பிறக்கிற எல்லாருக்கும் பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் பரலோகம் போக வாசல் திறந்துருக்கு. ஆனால் அந்த பரிகாரம் யாருக்கு பலிக்கும்? நான் இன்னுமே இந்த பிசாசு வேண்டாம், இந்த பாவமும் வேண்டாம், நான் இன்னுமே கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு பரிகாரம் செய்த அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் கடவுள்கிட்ட வந்துடுறேன்னா அங்கே அவர் செய்த பரிகாரம் அங்கே பலிக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்துன்னு பேர் சொல்கிறேன்? அவர் தான் நமக்கு பரிகாரம் செய்தவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சிலுவையிலிருந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களுக்கான தண்டனையை பெற்று அப்படியாக பரிகாரம் செய்தவர். அதனால் உலகத்தில் மனுஷர் எல்லாரும் ஆதாமுடைய சந்ததி, எல்லோரும் உலக மனுஷர் தான், கடவுள்கிட்டருந்து வந்தவங்க தான். ஆனால் பிறக்கிறப்ப எல்லாம் ஒழுங்காக தான் இருக்கிறாங்க. அப்புறம் வளரும்போது எல்லாம் தாறுமாறாக போயிடுது. அப்படி போகக்கூடாது. நமக்குள்ளே மனசாட்சி இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்குது, கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறார். ஒழுங்காக நடந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக பரலோகம் போவோமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.